குட் பேட் அக்லி டைரக்டர் ஆதிக் ரவிச்சந்திரன் இயக்கத்துல நம்ம தல அஜித், த்ரிஷா, அர்ஜுன் தாஸ், சுனில் அப்படின்னு சொல்லிட்டு சினிமா பட்டாளமே சேர்ந்து நடிச்சு இப்போதைக்கு திரைக்கு வர காத்துக்கிட்டு இருக்க ஒரு பயங்கரமான ஆக்ஷன் கேங்ஸ்டர் திரைப்படம். ஸோ கண்டிப்பா இந்த படம் நம்ம தல அஜித்துக்கு ஒரு ஃபேன் பாய் சம்பவம் அப்படின்ற ஒரு பேர்ல டேக்லைன்ல நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. ஏப்ரல் 10 இப்போதைக்கு இந்த படம் உலக அளவில் ரொம்பவே கிராண்டா வெளிவர காத்துக்கிட்டு இருக்கு. தல ரசிகர்கள் இந்த படத்து மேல ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை வச்சிருக்காங்க. ஏன்னா விடாமுயற்சி பெரிய எக்ஸ்பெக்டேஷன்லாம் எதிர்பார்த்து வந்த ஒரு திரைப்படம். ஆனா ஒண்ணுத்துக்குமே உதவல. மிகப்பெரிய தோல்வி பெற்ற படமா மாறி போச்சு. ஆனா இந்த குட் பை டக்லி படத்தை பொறுத்த வரைக்கும் இந்த படத்துல நம்ம தல அஜித்துக்கு மாஸ் சீன்ஸ் மட்டும்தான் இருக்குமாமா. அந்த சீன்ஸ்லாம் நீங்க அந்த மாஸ் சீன்ஸ்லாம் எடுத்துட்டீங்க, நம்ம தல அஜித்துடைய ஸ்கிரீன் பிரசன்ஸ்லாம் தூக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா இந்த படம் ஒண்ணுமே இல்லை அப்படின்ற மாதிரி தான் இன்சைட் ரிப்போர்ட் நம்மளுக்கு வந்திருக்கு. இந்த படம் கிளிக் ஆகும் ஆகாது 50-50 தான். ஒன்னு புடிச்சு போச்சுன்னா புடிச்சிருமாமா, இல்லனாக்கா யாருக்குமே பிடிக்காது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ எப்படி வரப்போகுதுன்னு தெரியல. வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ இந்த குட் பேட் அக்லி படத்துடைய டீசர் வந்து ரெடி பண்ணிட்டாங்க. அந்த டீசர் வந்து இந்த மாதம் இறுதி, அதாவது பிப்ரவரி 28 வரப்போகுது. அதுக்கான அபிஷியல் அப்டேட்டுமே வரப்போகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தோம். அப்படி மீன் அபிஷியல் அப்டேட்லாம் வந்து 2 நாள் ஆகுது. நம்ம போஸ்ட் போட்டு ரொம்ப நாள் ஆகுது. ஸோ நிறைய எப்படி சொல்றது, ஏகப்பட்ட பர்சனல் இஷ்யூ. ஸோ அதனால அப்படியே இந்த வீடியோ போட முடியாம அப்படியே டிப்ரெஷன்ல ஏதோ ஒன்று போய்கிட்டு இருக்கேன். சரி, இந்த படத்துடைய டீசர் இன்னைக்கு வருது. ஸோ இன்னைக்கு ஈவினிங் இன்னைக்கு நைட்டு 7:03க்கு இந்த குட் பேட் அக்லி படத்துடைய டீசரை இப்போதைக்கு ரிலீஸ் பண்ண போறாங்க. ஸோ டெஃபினட்டா அது நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. நம்ம ஜி பிரகாஷ்மே பயங்கரமா அந்த டீசருக்கு பேக்ரவுண்ட் ஸ்கோர் போட்டிருக்காராமா. ஆனால் லாஸ்ட்டாக அனௌன்ஸ்மெண்ட்டுக்கு வந்திருந்தா அந்த ப்ரோமோ பார்த்தாவே என்னடா டாக்டர் படத்துடைய இப்போ பிஜிஎம் தூக்கி அப்படியே மாடிஃபை பண்ணி போட்டிருக்கு அப்படின்ற மாதிரி இருந்தது. ஸோ எப்படி பண்ணியிருக்காருன்னு தெரியல. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். நம்ம ஜி பிரகாஷ்க்கு ஒரு பெரிய திரைப்படம் இந்த குட் பேட் அக்லி மட்டும்தான். எனக்கு தெரிஞ்சு அவருடைய கெரியர்ல லாஸ்ட்டாக ஒரு பெரிய ஆக்டருக்கு மியூசிக் ஒர்க் பண்ணாருன்னா அது நம்ம தளபதி விஜயோடைய தலைவா படம் தான் நினைக்கிறேன். ஸோ அதுக்கப்புறமா தெறி படம் பண்ணியிருக்காங்க. பட் அதுக்கப்புறமா எந்த ஒரு பெரிய படத்துக்கும் அவர் மியூசிக் பண்ணல. ஸோ ரொம்ப நாளுக்கு அப்புறமா இந்த குட் பேட் அக்லி வேற ஒருத்தர் பண்ண இருந்தாலும் அவருடைய கைக்கு போயிருக்கு. கண்டிப்பா அந்த ஒர்க் அந்த மியூசிக் ஒர்க் எல்லாமே நல்லா பண்ணுவார் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்குறேன். வெயிட் பண்ணி பார்ப்போம். டீசர் வந்ததுக்கப்புறம் அது எப்படி இருக்குது அப்படின்றத பற்றி நம்ம கண்டிப்பாக அப்டேட் பண்ணுவோம்.